25 வருஷம் சொல்லிட்டு மூணாவது நான் மறந்துட்டேன். இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அதுக்காக இந்த கதை. பட் இந்த கதை களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த சாரும் தேவையில்லை. பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில பண்ணா எல்லாம் காணாம போயிடும். எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்துல வச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. 25 வருஷம் சொல்லிட்டு மூணாவது நான் மறந்துட்டேன். ஏன்னா 1999 தான் நீங்க அதை பத்தி கேட்டதுனால நினைவுக்கு வருகிறேன். ஒரு ஒரு எளிமையான ஒரு சின்ன ஒரு இளம் இயக்குனர் கௌதம் மேனன்றவரை சந்திச்சேன். அவரு ஆர் டி ராஜசேகர் என்ற ஒரு கேமராமேன் மூலியமா வந்தாரு ஒரு விளம்பர படத்துக்காக. பட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2000 வருஷத்துலதான் நான் இந்த மின்னில் என்ற படம் ஆக்சுவலா அப்ப வந்து இந்த காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கும் அதுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்கு. அதுக்காக இந்த கதையை சொல்றேன். அப்போ அந்த படத்துக்கு கதாநாயகன் புதுசு மாதவன் அப்படின்ட்டு என்ன விலை அப்ப வரல, என்ன விலை அலைப்பா இது வரல, சாரி. ரீமா சென்றம் புது கதாநாயகி, ஜி அமெரிக். அப்ப டைரக்டர் புதுசு, கேமராமேன் புதுசு, நானும் புதுசு. ஒரே ஒரு ஸ்டார் அந்த படத்துல ப்ரொடியூசர் வந்து ஜீன்ஸ் படத்தோட ப்ரொடியூசர் டாக்டர் முரளி மண்டவர், அவர் ஒருத்தர் தான். மீதி எல்லாரும் புதுசு. அந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது பாடலாசிரியர்களுக்கு எல்லாம் நம்பிக்கை கிடையாது. உங்களுக்கு தெரியல, அவெல்லாம் பெரிய ஸ்டார். அப்பெல்லாம் போகும்போது அப்பதான் ஒரு 3 பாடல் 4 பாட்டுக்கு அப்புறம் தாமரைன்ற ஒரு புதியவரை சேர்த்துக்கிட்டோம். எல்லாம் புதுசு மதிகம் சொல்லிட்டு அந்த படம் நடந்துச்சு, முடிஞ்சிருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப அந்த படம் ரீரிலீஸ் கூட இப்ப பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பட் இந்த கதை களம்ன்ற ஒரு விஷயம் இருந்துட்டா எந்த சாரும் தேவையில்லை. அது எல்லார்கிட்ட இருந்து நல்ல வேலையை வாங்கிடும். அது எல்லாரும் பெரிய டெக்னீஷியன் ஆக்கிடும். சாதாரண ஆட்களை பெரிய நடிகரை காட்டும். பெரிய மியூசிக் டைரக்டர்ஸ் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சேர்ந்து ஒரு மொக்க கதையில பண்ணா எல்லாம் காணாம போயிடும். ஸோ அந்த ஒரு கதைன்ற ஒரு விஷயம், கதையின் கூட கிடையாது, அமைப்பு. அது ஒரு அமைப்பு. அது ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு மாறுது. நான் பாக்குறேன் ஒரு படத்துக்கும் அந்த அமைப்பு. எல்லாம் பிரம்மாண்டமா இருப்பாங்க, எல்லாம் பெரிய ஆட்களா இருப்பாங்க. ஆனா அந்த அமைப்பு ஏதோ ஒண்ணு உக்காராது. ஸோ அதை நான் அடிக்கடி பார்ப்பேன், என்ன அதை டிரைவ் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது தைரியம், ஒரு கான்ஃபிடென்ஸ். பாலா சார்லாம் இருக்கிறாரு, அவரு அந்த கான்ஃபிடென்ஸ், இது ஜெயிக்கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சு ஒண்ணு பண்ணி ஆரம்பிக்கிறோம்ல, அது எல்லாருக்கிட்டே சேர்ந்து ஆடியன்ஸும் கரெக்டா ஃபர்ஸ்ட் டே வந்து உட்காந்துருவாங்க. அவங்க எப்படிதான் அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது, அப்படி வந்து நிற்பாங்க. பாசிட்டிவிட்டின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அந்த பாசிட்டிவிட்டின்றது நான் நினைக்கிறேன் வந்து மனசுல வச்சு முழுசா நம்பி நம்ம வேலை செய்யும்போது, அது 4 அறையில இருப்போம், அந்த செவத்துக்குள்ள இருப்போம், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு பப்ளிசிட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு ப்ரொமோஷன் போக மாட்டோம். ஆனா டப்புன்னு வருவாங்க எல்லாரும். இப்ப இந்த ஷோஸ் எல்லாம் கூட அப்படிதான் நான் பார்த்தேன். ஸோ அது மனப்பூர்வமா செய்யும்போது, இப்போ இந்த படத்துக்கு நான் வரேன். அந்த மினிலிருந்து ஒரு ஆரம்பிச்சு அந்த படத்திலே பாடகர்களும் புதிய பாடல்களை கிரியேட் பண்ணோம். ஒரு 64 நியூ சிங்கர்ஸ் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கேன். 65வது சிங்கர் தான் காயத்ரி இன்னைக்கு பாடினாங்களே. ஸோ 64 சிங்கர்ஸும் பெரிய சிங்கர்ஸா இருக்கு, ரொம்ப சந்தோஷம். 12 புது கதாநாயகர்களை நான் அறிமுகப்படுத்தினேன். ஸோ எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம பிள்ளைகள் நல்லா அவர்களெல்லாம் பாடல்களால ஒரு நல்ல அளவுக்கு ரீச் ஆகி தமிழ் படம் மட்டும் இல்லாம தெலுங்குல கூட பாப்புலர் ஆகிறதுக்கு இசை அவங்களுக்கு உதவி செய்திருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்கு ஒரு கதாநாயகி எஸ்பெஷலி ஒரு கதையும் நல்ல இசையும் நல்ல வரிகளும் சேரும்போது அவர்களுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கார்பட்டை விரிக்குது. சரி, இந்த படத்துல காதல் ரீசெட் ரிப்பீட் படத்துல நான் ரொம்ப நன்றி கூட சொல்ல விரும்புகிறேன். முதல்ல விஜய்க்கு ஃபார் பிலீவிங் இன் மீ, என் மேல நம்பிக்கை வச்சு இவ்வளவு பெரிய ரொம்ப பெரிய இசையில அவர் நம்பிக்கை. எனக்கு தெரியும், அந்த படம் பார்க்கும்போது தெரியுது, அவர் இசையை மனசுல வச்சுதான் கதையை எழுதியிருக்கிறாரு. அதற்கு ஏத்த மாதிரி மதன் கார்கி,
மதன் கார்கி அவ்வளவு கடின உழைப்பப்பட்டிருக்காரு. ஒரு பாடலுக்கும் பல மாதங்கள்லாம் எடுத்திருக்கிறோம், ஒரு வரிக்கும். ஸோ தேங்க்யூ மதன். அப்புறம் ஃபாதர் வைரமுத்து சாரு அருமையான ஒரு பாடலை கொடுத்துருக்கிறாரு. அப்புறம் இந்த மதன் வந்து முறைச்சான் தான் எனக்கு ஒரு சாங் பண்ணோம். தேங்க்ஸ் டு ஆண்டனி. எனக்கு முன்னாடி தலைவா எனக்கு அந்த விஷுவலோட வேற கொஞ்சம் ஃபாஸ்டா வேணும்னு தான் எம்மா கஜினின்னு ஆர்கஸ் அவர் ஆர்கஸ் எங்க இருக்காரா? கை தூக்குறாரு நீங்க அவர் தான் ஆர்கஸ். அவர் தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறாரு. தேங்க்யூ ஆர்கஸ். அண்ட் அசல் கோளாறு, காயத்ரி, அப்புறம் நம்ம இயக்குனர் பாடியிருக்காரு அவர் ஒரு வினித் அருமையான ஒரு டைரக்டர், மலையாளம் இண்டஸ்ட்ரியில பிரமாதான டைரக்டர். அவர் இந்த படத்துல ஒரு பாடகரை அறிமுகப்படுத்திருக்கிறோம். அண்ட் ஸ்ரீராம் முதல் தடவை எனக்கு பாடியிருக்கிறார். இந்த படம் நல்ல படத்தை எதிர்பார்க்கிற, நல்ல பொழுதுபோக்கு, தரமான பொழுதுபோக்கு எதிர்பார்க்கிற ரசிகருக்கு கண்டிப்பா இந்த படம் ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு பொழுதுபோக்கு சித்திரமாக இருக்கும். அதிலும் தாண்டி நாங்கள் மனப்பூர்வமா வேலை செய்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு தளத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஜய்க்கு அண்ட் ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அரவிந்த் கிருஷ்ணா, பியூட்டிஃபுல் சினிமாட்டோகிராஃபி. அவர் முன்னாடியே சொல்லிட்டாரு, சினிமா ஆர்ட் பெயிண்டிங் இருக்கு. பெயிண்ட் நிறைய கேட்டுட்டோம், இது வேணா கோலம்னு புதுசா தான் சொல்லலாம். கோலம் வரைஞ்ச மாதிரிதான் இருக்குது எல்லா விஷுவல்ஸும். அண்ட் இந்த டீமே வந்து ரொம்ப அருமையா ஸ்காட்லாண்ட்ல போய் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா படம் பிடிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய கதையை அந்த படத்துல வச்சிருக்கிறாங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம். அண்ட் எல்லாருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.